வணக்கம் நண்பர்களே, புதிதாக ரெட் டாக்ஸி ஆரம்பித்துள்ளோம். ஸோ இதில் வந்து பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு சம்பாதிக்கலாம், நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அனைத்தும் விலாவரியாக கூற உள்ளேன். ஸோ அவர்கள் அனைவரும் ஸ்கிப் செய்யாமல் வீடியோவை லைக் செய்துவிட்டு, இல்லை முழுசாக பார்த்துவிட்டு அப்புறம் லைக் செய்யுங்கள். இப்போதைக்கு நான் என் ஆடையை மாற்றிக்கொண்டு வருகிறேன். ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட் சில். ஓகே, ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ ரெட் டாக்ஸி ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, யா, குட் லைக் த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் வெயிட்டிங். ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ திஸ் இஸ் ஒய்கேனா யார்? நான் தான், யாருக்கும் தெரியாது. இட்ஸ் ஓகே. வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் யூ கைஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்கே சஃபாரி. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி தான். ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ சம் ஃபேமிலி விலாக்ஸும் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்கள், ஓகேவா? எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஒவ்வொரு வீடியோவும் தரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஐ திங்க் விசிபிளாக இருக்குது இல்லை? யா, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி தான் ஓட்ட போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி ஒரு 1 month கிட்ட ஆச்சு, ஓகேங்களா? 1 month நான் ஓட்டிட்டேன். ஸோ இது ஒரு vlog மாதிரி எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது யாராவது புதுசாக ரெட் டாக்ஸி ஓட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும், பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து எப்படி ஓட்டலாம், ஸோ எப்படி ஓட்டினா எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், ஸோ ஒரு கண்டினியூஸாக ஓட்டணுமா, இல்லை டைமிங் எப்படி, ஆர்டர்ஸ் எந்தெந்த டைமிங்கில் எப்படி வரும், அண்ட் தென் வந்து இப்போ ஒரு நாள் ஓட்டுறோம், ஒரு 12 hours நம்ம லாகின்ல இருக்கும் அப்படின்னா லைக் எப்படி லாகின்ல இருக்கணும், அண்ட் தென் லைக் ஒரு 12 hours லாகின்ல இருந்தோம் அப்படின்னா லைக் 12 hours நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், அண்ட் தென் ஒரு 2 days or 3 days கண்டினியூஸாக ஓட்டினா எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும்னு கேட்குறவங்களா இருக்கட்டும். ஸோ அண்ட் தென் எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நான் வீடியோவில் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்வேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 days கண்டினியூஸாக ஓட்டலான்னு பிளான் இருக்கேன். ஸோ அந்த 2 days வந்து நான் லைக் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது, ஒரு ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், ஸோ ஃபைனலாக வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ சிஎன்ஜி லைக் பெட்ரோல் எவ்வளோ கிடைக்கும், அந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க, பார்த்துக்கோங்க. எஸ், ஸோ ரொம்ப வருஷங்கள் ஆச்சு, அரௌண்ட் ஒரு 1.5-2 வருஷம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, லைக் vlog அப்படிங்கிற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் கைஸ், ஸோ நான் ஒன் செகண்ட் மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ லைக் இனிமேல் தான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ஆன் பண்ணணும், என்ன ஆப் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லோரும் வந்து வீடியோ பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் வந்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணும். ஸோ லைக் ஒர்க் போகிறோம், நிறைய பண்ணுறோம், ஓகே, ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டுறோம், ரேப்பிடோ ஓட்டுறோம், எல்லாம் vlog எடுக்கிறோம். ஸோ அது வேறு மேட்டர், ஓகேங்களா? பட் இப்போ ஒர்க் அப்படின்னு வந்து நம்ம ரெட் டாக்ஸி ஃபுல் டைமாக இறங்கியிருக்கோம். ஸோ தட் நம்மள மாதிரி இன்னும் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ எப்படி ஏர்னிங்ஸ் அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், ஸோ பீக் டைம்ஸில் வந்து எந்தெந்த டைம் நம்ம லாகின் இருக்கணும், ஸோ நைட் டைம் எப்படி நம்ம ஓட்டலாம் அப்படிங்கிற பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி ரெட் டாக்ஸி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ஸோ இனிமேல் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஸோ இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒர்க் போகிற ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க. ஸோ பார்ட் டைமாக ஓட்ட முடியுமா, ஸோ நான் சொந்தமாக கார் வச்சு ஓட்டணுமா, இல்லை லைக் வெண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ லைக் வேறவங்க ஓனராக இருப்பாங்க, அவங்க மூலியமாக வந்து நம்ம ஓட்டலாம். நமக்கு வந்து 25% or 30% வந்து சம்டைம்ஸ் 35 கூட கொடுப்பாங்க ஒரு ஓனர்ஸ். ஸோ ஓனரை பொறுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மாறும். இப்போ 100 ரூபாய்க்கு ஓட்டுறீங்க, ஒரு ஆர்டர் ஓட்டுறீங்க, ஒரு 200 ரூபாய் வருது அப்படின்னா 100 ரூபாய்க்கு 30% இருக்குது, ஓகேங்களா? இப்போ 200 ரூபாய்க்கு 60 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒன் பை ஒன்னாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஐ திங்க் கொஞ்சம் லாங்காக வரும்னு நினைக்கிறேன், பிகாஸ் 2 days கண்டினியூஸாக எடுக்க போகிறோம். ஸோ ஐ திங்க் ஒரு 10 minutesக்குள்ளே முடிக்க முடியாதுங்க. எப்படி வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ப்ராப்ளம் அப்படிங்கிறது மேபி இட் கேன் ஹேப்பன், ரைட்? ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம மூவ் பண்ணுவோம், அண்ட் தென் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நிறையா பேசுவோம். ஸோ எஸ் கைஸ், ஸோ ஜஸ்ட் ஃப்ரீயாக பேசுவோம். எதுவும் டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஜாலியாக பேசுவோம். ஓகே, ஸோ நான் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ரெட் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஆஃபீஸில் போய் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸ் ரீச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சொந்தமாக ஓட்டுறீங்கன்னா கார் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ரோல்மெண்ட் பண்ணுறது, லைக் புதுசாக ஜாயின் பண்ணுறது, பெயிண்டிங் ஒர்க் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
இல்லை நான் வெண்டார் வச்சு ஓட்டுறேன், எனக்கு பர்சன்டேஜ் வச்சு நான் லைக் ஒரு 100 ரூபாய்க்கு 30 ரூபா, 100 ரூபாய்க்கு 25 ரூபா அந்த மாதிரி வந்து பர்சன்டேஜுக்கு ஓட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓனர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஓனர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் பேசி லைக் ரெட் டாக்ஸி வச்சுருப்பாங்க, கார் வச்சுருப்பாங்க, லைக் அதில் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் பேசி ஓனர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு லைசன்ஸ் பேட்ச் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து லைக் உங்களுக்குன்னு ஒரு காருக்கு வந்து ஓனர் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட ஓனர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வெண்டார் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கூட சேர்த்து நீங்கள் ரெட் டாக்ஸி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கட்டும், அது என்ன எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், அண்ட் தென் அதோட சார்ஜஸ் எவ்வளோ, அண்ட் தென் லைக் ஜாயினிங்க்கு எப்படி என்ன எல்லா ப்ரொசீஜருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரெட் டாக்ஸி ஆஃபீஸ்க்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்ட கிடையாது. ஸோ நான் ஓனர் வச்சு ஜஸ்ட் ஒரு 30% வந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ 100 ரூபாய்க்கு எனக்கு 30 ரூபா கிடைக்கும். ஒரு 10,000 ஓட்டுறேன்னா எனக்கு 3,000 ரூபா கிடைக்கும் ஓகேங்களா. ரெட் டாக்ஸி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீட்டெயில்ஸ் அண்ட் தென் வந்து ரெட் டாக்ஸியோட ஓனரோட வெண்டார் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை வச்சு எனக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க. லைக் ஒரு 1 மந்த் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. 30% கமிஷனுக்கு வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் எவ்வளோக்கு ஓட்டுறனோ அதில் வந்து லைக் 30% ஓகேங்களா. சில ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் அந்த எப்படி சொல்கிறது எனக்கு முழுசாக தெரியல. பட் ஆனால் சில ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% கொடுப்பாங்க, லைக் ரூம் ஃபுட் அலவன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சில டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மட்டும் கொடுப்பாங்க, சில பர்சன்டேஜ் வச்சு நமக்கு சேலரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் எல்லாமே கேட்டுக்கோங்க, ஓனர்கிட்ட எப்படி என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே கேட்டுக்கோங்க. சிலர் வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் நெட் அமௌண்ட்லேருந்து கொடுப்பாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் அமௌண்ட்லேருந்து கொடுப்பாங்க. லைக் ஜிஎஸ்டி போன பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு சேலரி வந்து 30% அந்த மாதிரி அதோட அமௌண்ட் அதோட வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா. சிலர் வந்து நெட் அமௌண்ட்லேருந்து 30% கொடுப்பாங்க, சிலர் வந்து கிராஸ்லேருந்து 30% கொடுப்பாங்க. கிராஸ் அப்படிங்கிறது என்னென்னா லைக் நெட் அப்படிங்கிறது ஓவரால் ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ அது ஜிஎஸ்டிக்கு பே பண்ணது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அது கிராஸ் ஏர்னிங்ஸ். அந்த கிராஸ் ஏர்னிங்ஸ்லேருந்து 30% வந்து உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. சிலர் வந்து ஜிஎஸ்டி அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ கூட்டுறீங்களோ அதில் 30% அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஓனர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கேட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேரெக்டாக ரெட் டாக்ஸி ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்கள் வெண்டார் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் ஆன்போர்ட் பண்ணிடுவாங்க. மீட்டிங் இருக்குது ஓகேங்களா. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு தான் லைக் ஹேர் கட் பண்ணியிருக்கணும், ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 ஓகேங்களா. எல்லாமே ஒரே அமௌண்ட்டு தான் இருக்கும். என்ன சைஸாக இருந்தாலும் ஓகே, எஸ்ஸாக இருக்கட்டும், எம்மாக இருக்கட்டும், எல்லாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், என்ன சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா 1200 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அங்கே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் வந்து ரெட் டாக்ஸிக்கு மட்டும் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு 1200 கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ட்ரெஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் டாக்ஸி ஆஃபீஸ் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மீட்டிங் டைம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமிங்க்கு வந்து நீங்கள் போய்க்கணும். மேபி மார்னிங் ஒரு 9-9:15 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே லேட்டாக போனீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போய்க்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து உங்களுக்கு சில மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் வெண்டா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இல்லை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீட்டிங்ஸ் முடிஞ்சதையும் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து உங்கள் ஐடி ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக்டிவ் ஆன அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி ரெட் டாக்ஸி ஆப்பில் லாகின் பண்ணி ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப்பில் லாகின் பண்ணி நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அன்றைக்கி நைட்டே வந்து நீங்கள் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன் போட்டு ஆர்டர்ஸ் வருதா 1 by 1 நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அந்த வந்து சில டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும் புதுசாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் தென் வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ நாள் நீங்கள் லாகின்ல இல்லை அப்படின்னா உங்கள் ஐடி வந்து லாக் அவுட் ஆகும், லைக் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகேங்களா. இல்லை நான் ரொம்ப பேச விரும்பல, பிகாஸ் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். பேசலாம் பட் ஆனால் ரொம்ப லென்த்தாக போகும். மேபி நம்ம உங்கள் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தென் அந்த டவுட்ஸுக்கு வந்து ஐ கேன் எக்ஸ்பிளைன் இன் another வீடியோ ஓகேங்களா. இன்னொரு வீடியோ புதுசாக போட்டு அந்த வீடியோவில் நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். அண்ட் தென் எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. எஸ் கைஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் தென் வந்து வீடியோ ஒன்றா மூவ் பண்ணலாம். எப்படி ஆர்டர்ஸ் வருது, எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது எல்லாமே 1 by 1 நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. எஸ், ஸோ லெட்ஸ் கோ கைஸ். திஸ் இஸ் YK. வெல்கம் டு அவர் சேனல் YK Safari. லெட்ஸ் கோ அண்ட் ஃபிக்ஸ் இட். பிளாஸ்ட் தான் போங்க. ஸோ இவ்வளோ 1 மாதம் ஓட்டியிருக்கோம், இனிமேல் ஓட்ட போகிறோம். இந்த 2 நாள் எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ எஸ், ஸோ எப்படி இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு நான் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பேசுவோம், ஷேர் பண்ணுவோம். உங்கள் பக்கத்து வீட்டு பையனை நினச்சிக்கோங்க ஓகேவா. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், இல்லைன்னா சுட்டுருவேன். லைக் பண்ணிட்டு பாருங்கள்,
லைக் பண்ணுறீங்க, பண்ணுங்கள், இப்போவே லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணீங்களா? ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஆர்டர் இப்போ லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, போட்டுருப்பா, லைக்கை போட்டுரு. ஓகே, நான் ஏன் இவ்வளோ டைம் லைக்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 4 வருஷம் கிட்ட ஆச்சு. ஓகேங்களா? ஸோ 4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீச் கிடைக்கல. ஸோ ரீச் கிடைக்குது, பட் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸாக மாற மாட்டேங்குது. அண்ட் தென் வியூஸ் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ் நம்ம பூஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது அதே ரேஞ்சிலேயே இருக்குது. வீடியோஸ் போட்டால் ஒரு 100-200 பேர், அதிகமாக ஒரு 1000 பேர், அவ்வளோதான். அது ஏதோ ஒரு வீடியோ, 100 வீடியோவில் ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க, அது ஃபுல் வீடியோ. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 அல்ல 2 வீடியோ தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 1000 வீடியோஸ் பக்கம் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நார்மல் வீடியோஸ் எல்லாம் சேர்த்து. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். லைக் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டுற எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். லைக் ஸ்விக்கி ஓட்டுறோன்னா 7 நாள் ஓட்டுறோன்னா 7 நாளும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். பட் அதுக்கான எஃபோர்ட் போடுறோம். அண்ட் தென் வந்து லைக் அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ லைக் நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கு ஈக்குவலாகவும் இல்லை, ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சதாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அதே வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ நம்ம வீடியோ லைக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக லைக் பண்ண சொல்கிறது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதே வீடியோஸ் இன்னொருத்தவங்க பார்ப்பாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் ரெட் டாக்ஸி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி இன்னொருத்தங்க ரெட் டாக்ஸி பற்றி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த இதே வீடியோ வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூடியூப் அல்காரிதம் வந்து வில் லேர்ன் இட் செல்ஃப். ஓகேங்களா? யூடியூப் அல்காரிதமுக்கு வந்து யூடியூபுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் சில விஷயங்கள் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ, இந்த மாதிரி விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எனக்கு தெரியாமல் இருந்தது, இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தது, அதெல்லாம் ஈஸியாக உங்கள் வீடியோ பார்க்கும்போது கிளியர் ஆயிடுச்சு. எப்படி ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன், உங்கள் வீடியோஸ் பார்த்தா ஈஸியாக ஜாயின் பண்ணிட்டு அப்படிங்கிற எல்லா விஷயம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது, ஸோ கமெண்ட்டில் வந்து லைக் பேசுகிற விஷயங்கள் சம்மரிஸ் வந்து அதிகமாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூபுக்கு தெரியும் இந்த வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் பேசிக்கிறாங்க, ஸோ கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது, யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் கிடைக்கும். அண்ட் தென் நீங்கள் லைக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அது ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வியூஸ் கிடைக்கும். நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு வந்து எஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து அதுக்கும் வந்து நமக்கு எஃபோர்ட் போடுறோன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் அல்லது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தென் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் கிடைக்குதோ இல்லையோ நம்ம போடுற விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறோம். ஓகேங்களா? அப்லோட் பண்ணுறோம். பட் ஆனால் அது யூஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ 1000 பேர் ரெக்கமெண்ட் ஆகுதுன்னா அதில் 10 பேர் பார்க்குறாங்க, அதில் 2 பேர் லைக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதனால் ரீச் கிடைக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் பட்டன் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேணுங்கிற டவுட்ஸை கேளுங்க. அண்ட் தென் வந்து ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஹைப் பண்ணும்போது கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சம் யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்குது. ஸோ இது மற்றவங்களுக்கு நம்ம சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணணும், மற்றவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அதை ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ தட் நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து யூடியூபுக்கு தெரியும். ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், இனிமேலும் போட போகிறேன். ஸோ எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் தென் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ ஹைப் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ ரீச் ஆகட்டும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ லைக் மூவ் பண்ணலாம் கைஸ். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஆன்லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே.